ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் கொட்டிலிங்க ஈஸியாக சுலபமாக வீட்லேயே எப்படி புரோட்டா செய்கிறது, அது லேயர் லேயராக மொறு மொறுன்னு கிறிஸ்பாக கடையில் கிடைக்கிற மாதிரியே செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. நம்ம மைதா ஒரு நாளைக்கு மைதா சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. கிட்ஸுக்கு நம்ம பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் மைதா புரோட்டானா ரொம்ப பிடிக்குங்க. அது மைதாவில் செஞ்சால் தான் நல்லா இருக்குங்க. ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றதுல ஒன்றும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தானங்க சாப்பிட்றோம், தப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க. இப்போ அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சால்ட் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டேங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டாச்சுங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இது கூட நம்ம நல்லா விரல்லையே அடித்து இந்த முட்டையை கலக்கி விட்டுருங்க. எண்ணெய் ஆயிலு முட்டை இந்த உப்பு மூணும் நல்லா கலங்குற மாதிரி அடித்து விட்டுட்டுங்க. அது கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டாலும் நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் செஞ்சாருங்க இந்த புரோட்டா. அவர் எப்பவும் சர்க்கரை போட மாட்டாங்க. நான் செஞ்சேன்னா சர்க்கரை போட்டு செய்வாங்க. அவர் சர்க்கரை போட்ட மாட்டாருங்க. சர்க்கரை போட்டோம்னா நமக்கு அந்த மேலே அந்த ப்ரௌன் கலர் நல்லா கிடைக்குங்க. அதே மாதிரி ஒரு கிறிஸ்பாக கிடைக்குங்க. இவர் அது போட மாட்டாங்க. டக்குன்னு அந்த கரமலைஸ் ஆகி ஒரு ப்ரௌன் லேயர் நல்லா ஃபார்ம் ஆகுங்க. சர்க்கரை போட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை இது மாதிரி நல்லாங்க கொஞ்சம் சப்பாத்தி மாவு அளவுக்கு டைட்டாக இல்லாமங்க ஒரு தளர்வான மாவை பிசைஞ்சிங்க. இப்போ நீங்கள் மத்தியானம் செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே எழுந்தோடனே இப்படி மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. நைட்டில் முடிஞ்ச வரைக்கும் புரோட்டா சாப்பிட்றத தவிர்த்துட்டுங்க. மத்தியானத்தில் சாப்பிட்டுக்கிட்டோம்னா நமக்கு ஒன்றும் இது இருக்காதுங்க. நைட்டில் சாப்பிட்டா தான் ஜீரணம் ஆகாது அப்படின்னு நினைக்கலாங்க. இதுக்கு மேலே காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதை ஒரு டவல் போட்டுங்க, கிச்சன் டவல் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. மேலே இருக்க எண்ணெயும் அப்படியே இருக்கணுங்க. அதே மாதிரி அந்த ஈரப்பதமும் அப்படியே இருக்க மாதிரிங்க நல்லா இதை மூடி வச்சுருங்க. மாவு நல்லா ஊறி வரணுங்க, ஊறி பொங்கி வரணுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பிசைஞ்சதுக்கு இப்போது எவ்வளோ சாஃப்டாக பேட்டர் ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா இருக்கிறத ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் போட்டுங்க. கையிலேயே நல்லா அழுத்தி உருட்டிங்க அழுத்தி எடுங்க. இது மாதிரிங்க மாவை எடுத்து ஒரு போர்ஷன் எடுத்து உள்ளே அழுத்திங்க நம்ம விரலோட நடுவில் ஒரு உருண்டை வர்றப்போ அதை இப்படி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்படி உள் பக்கமாக ஒவ்வொரு போர்ஷனாக அழுத்தி விடுறப்ப தான் நமக்கு அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆனதான் அந்த லேயர்ஸ் வரும். அதுக்காக தாங்க இது மாதிரி பாருங்கள். இப்படி நம்ம விரலோட நடுவில் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நமக்கு எவ்வளோ பெருசு புரோட்டா வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே நல்லா கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் தடவி வச்சிடலாங்க. இப்போ இது கையிலேயே அழுத்தி விட்டுருங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ தளர்வாக இருக்குது. அப்போ தான் நம்ம கையிலேயே அழுத்தினோம்னா நம்ம சொல்கிற பேச்சை அந்த மாவு கேட்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கணுங்க. இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டுங்க நல்லா அழுத்தி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் கையிலேயே தான் நம்ம எண்ணெய் தேய்க்கிறோங்க. பூரிக்கட்டை எண்ணெய் போடவே இல்லைங்க. திருப்பி விட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் கையில் நல்லா அழுத்தி இழுத்துக்கிறோங்க. இப்போ இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு பூரிக்கட்டை வச்சு தேய்ச்சாச்சுங்க. தேய்ச்சிட்டு நம்மளால் எப்படி ஈஸியாக வீச முடியுமோ, மாவு சாஃப்டாக இருந்தால் தான் பாருங்கள் ஈஸியாக இப்படி வீசலாம். அது தளர்வை எல்லா இடத்துலையும் அப்படி பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஆகுது பார்த்திங்களா. அதுக்காக தான் வீசுறதுங்க. வீசினதை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி விட்டுருணுங்க. சுற்றி விட்டுட்டு பாருங்கள் அப்போவே அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். நம்ம உருண்டையாக வருது பார்த்திங்களாங்க. இது மாதிரி நல்ல ஃபார்ம் ஆகி வரதை நம்ம இது கொஞ்சம் நேரம் ஊற விடணுங்க. இது மேலே கொஞ்சம் ஆயில் தடவி விட்டு ஊற வச்சுருங்க. இப்படி ஒவ்வொரு மாவாக தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு கடைசியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ தேய்ச்சதை பூரிக்கட்டையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரோட்டா சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களாங்க. அதை இப்படி பூரிக்கட்டையில் தேய்ச்சி விட்டுட்டு தோசைக்கல்லில் போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட புரோட்டா ஈஸியாக வீட்லேயே ரெடி ஆகிடுங்க. இதுக்காக நம்ம கடையில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினச்சி இத்தனை நாள் செய்யாமல் இருந்திருப்பாங்க. பூரி சப்பாத்தி செய்கிற மாதிரி இந்த புரோட்டா செய்கிறதும் சுலபமானது தாங்க. கடையில் கிடைக்கிற மாதிரியே அதே மாதிரி லேயராக கிறிஸ்பாக அப்படி கிடைக்குங்க. நம்ம பாருங்கள் எப்படி பொங்கி வருது பாருங்கள். நம்ம அது அடித்தோம் இல்லைங்களா, அடித்து வீசி அந்த மாவு தளர்வாக இருந்த மாதிரி இருந்துன்னா தான் இது இந்த அளவுக்கு நல்லா உப்பி லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. நான் இப்போ பிச்சும் காட்டுறேன்னு பாருங்கள். இது நல்லா பொறுமையாக ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆகிற மாதிரி
பொறுமையாக போட்டு எடுக்கணுங்க. இப்படி 2-3 சேர்ந்ததுக்கப்புறமா கையில் வந்து புரோட்டாவை இப்படி தட்டி விட்டுட்டோம்னாங்க சூடாக இருக்குங்க. கை பொறுக்கிற மாதிரி சூட்டுக்கு வந்தோன்னா 2-3 சேர்த்து செய்கிறப்ப அந்த சூடு வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாயிடுங்க. அதை வந்தோடனே இங்கே பாருங்கள், இப்படி அடித்தோம்னா அப்படியே பறக்குது பாருங்கள். அந்தளவுக்கு வந்து நம்ம புரோட்டா வந்து எவ்வளோ சூப்பராக வந்து லேயராக வந்திருக்கு பாருங்கள். இது கூட வந்து இன்றைக்கி நாங்கள் சிக்கன் குழம்பு வச்சு தான் சாப்பிட்டோம்னா, சிக்கன் சால்னா வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் பாருங்கள். சிக்கன் சால்னாவோட இந்த புரோட்டா வச்சு பிச்சு போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கனும் செஞ்சோங்க. அது வந்து இன்னும் அப்லோட் பண்ணலைங்க. இன்னொரு நாளைக்கு நான் வந்து சிக்கன் செய்கிறப்ப, அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறப்ப நான் அதுவும் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. புரோட்டா வீடியோ எடுத்தனால அது வந்து அப்லோட் பண்ண முடியலைங்க. அதுவும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புரோட்டா செய்கிறது சுலபமாக நம்ம வீட்லேயே எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.